நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். சுன்முன் கி கமீஸ்ன்றது இப்போ ஒரு கதையை நம்ம பார்க்க போகிறோம். சுன்முன்ன்றது ஒரு கோழிக்குட்டி. அந்த கோழிக்குட்டி உடைய கமீஸ் அப்படின்னா சட்டை. ஸோ சுன்முன் உடைய சட்டைன்றது தான் இந்த கதையோட தலைப்பு. என்ன அப்படின்னா, ஒரு கோழி இருந்தது. அதுக்கு கோழிக்கு பல குஞ்சுகள் இருந்தது. அந்த குஞ்சில் ஒரு குஞ்சு பேர் தான் சுன்முன்னு வச்சுருக்காங்க. அந்த சுன்முன் என்ன பண்ணியிருக்கு, ஒரு நாள் சுற்றி பார்க்க போயிருக்கு. சுற்றி பார்க்க போயிருக்கும் போது ஒரு சின்ன வீட்டை பார்க்குது. அந்த சின்ன வீட்டில் ஒரு பையன் வெளியில் விளையாடிட்டு இருந்தான். அந்த விளையாடிட்டு இருக்கிற பையனோட கலர் ஷர்ட்டை பார்த்துட்டு, ப்ளூ கலர் ஷர்ட்டை பார்த்துட்டு அது என்ன ஆசைப்பட்டுதான் தனக்கும் இந்த சட்டையை போட்டு பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை உருவாச்சான். அந்த சட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுதான் அந்த குஞ்சுக்கு. ஸோ உடனே என்ன பண்ணியிருக்கான், வீட்டுக்கு போயிட்டு கோழிக்கிட்ட போய் சொல்லியிருக்கான். கோழி என்ன பண்ணியிருக்கான், கோழிக்கிட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி சட்டை தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சதான். அப்போ கோழி என்ன பண்ணிட்டு, என்னால் எப்படி இது சட்டை வாங்கி தர முடியும், இல்லை இது பண்ண முடியும் அப்படின்னு கோழி நினச்சிதான். அப்போது கோழி இதை நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிற சிட்டுக்குருவிகள்கிட்ட போய் கேட்டுதான் கோழிக்கிட்ட, என்னப்பா கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ சிட்டுக்குருவிகள் சொல்லியிருக்கான், இந்த கோழி சொல்லியிருக்கான் சிட்டுக்குருவிகள்கிட்ட, இந்த மாதிரி என் பையன் ஒரு சட்டையை வேணும்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ சிட்டுக்குருவிகள், கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்குருவிகள் என்ன பண்ணியிருக்கான், ஒரு காட்டன் லேண்டுக்கு போய் அங்கே காட்டன்லேருந்து சில நூல்கள் மட்டும் சேகரித்து அதை பக்கத்தில் இருக்கிற எல்லா சின்ன பட்சிகள் சேர்ந்து, தென் ஸ்பைடரும் அந்த குருவிகள்லாம் சேர்ந்து ஒரு சட்டையை உருவாக்கி, பட்டர்ஃப்ளை அதுக்கு கலர்ஸ் போட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சு கொண்டு கொடுத்துதான் சுன்முன்கிட்ட. சுன்முன் அதை போட்டு பார்த்துட்டு சந்தோஷமாக எகிரி டான்ஸ் ஆடிடுச்சான். ஸோ சுன்முன் கி கமீஸ், சுன்முன் கி கமீஸ். சுன்முன்ன்றது கோழியுடைய குஞ்சு, கி அதனுடைய, கமீஸ்ன சட்டை. ஏக் முர்கி தி, ஒரு கோழி இருந்தது. முர்கின்றது ஹிந்தியில் கோழின்னு சொல்லுவோம். உஸ்கே அதற்கு, கை பச்சே தே, உஸ்கே அதற்கு, கை பல, பச்சே குழந்தைகள், தே இருந்தது. உன்மே அவற்றில், ஏக் பச்சே கா நாம் சுன்முன், அவற்றில் ஏக் பச்சே ஒரு குழந்தை, அதான் கா அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தையின், நாம் பெயர் சுன்முன். ஏக் தின் ஒரு நாள், சுன்முன் கூம்னே நிக்கலா, ஒரு நாள், ஏக் தின் சுன்முன் கூம்னே, கூம்னேன்னா சுற்றி பார்க்க, நிக்கலா புறப்பட்டது. கூம்தே கூம்தே சுற்றி பார்த்துட்டு வஹ் அது, ஏக் घर के पास पहुंचा, वह அது, एक ஒரு, घर के पास வீட்டிற்கு பக்கத்துல, पहुंचा போய் சேர்ந்தது. पहुंचाன்னா என்ன, போய் சேருதல். वहाँ அங்கே, एक ஒரு, छोटा सा बच्चा, छोटा सा சின்னஞ்சிறிய, லடுக்கான்னா பையன் குழந்தை, கேல் ரஹாத்தா விளையாடி கொண்டு இருந்தான். லடுக்கா நீலே ரங் கி கமீஸ் மே சுந்தர் லக்தா தா, அந்த பையன், அந்த பாய், சிறுவன், நீலே ரங், நீலே அப்படின்னு சொன்னா ப்ளூ கலர், ப்ளூ ரங்குன்னா கலர், ப்ளூ கலர் கி, அந்த நீலே ப்ளூ கலருடைய கமீஸ், கமீஸ்னா ஷட்டை, மே சுந்தர் லக்தாத்தா அழகாக இருந்தான். கமீஸ் பகுத் சுந்தர்த்தி, அந்த சட்டையும் ரொம்ப அழகா இருந்தது. கமீஸ் அந்த சட்டை, பகுத் ரொம்ப
சுந்தர்த்தி அழகாக இருந்தது. சுன்முன் கமீஸ் கோ தேக்தே ஹி ரஹ் கயா. இப்போ சுன்முன் கமீஸ் கோ சட்டைய தேக்தே ஹி பார்த்துட்டே ரஹ் கயா இருந்துட்டான். கர் லவுட்கர் வீடு திரும்பி, லவுட்கர்னா திரும்பி. சுன்முன்னே சுன்முன் வந்து மாசே தன்னுடைய தாயிடம், வைசேஹி அது போலவே, கமீஸ் லானே கி ஜித் கி, கமீஸ்னா சட்டை, லானே கி அப்படின்னா வாங்குவது, ஜீத் கி அப்படின்னா பிடிவாதம் பிடித்தது இல்லை பிடிவாதம் பிடித்தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், முர்கி கோழி சோச்னே லகி யோசிக்க ஆரம்பிச்சது. வைசி கமீஸ் அது போல சட்டை கஹான் சே லாகும், கஹான் சே எங்கிருந்து, லாகும் வாங்கிட்டு வர முடியும், கொண்டு வர முடியும் அப்படின்ற. உசே உதாஸ் தேக்கர் இந்த மாதிரி கவலையோடு இருக்கிறத பார்த்துட்டு, உசே அதை, உதாஸ் உதாஸ்னா கவலை, தேக்கர் கவலைப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு, கௌரையா கௌரையான்னா சிட்டுக்குருவிகள், நே காரன் பூச்சா என்ன காரணம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டது. முர்கி நே சாரி பாத்தே பத்தாயி, கோழி சாரி பாத்தே, சாரி பாத்தே அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களையும் எல்லா செய்திகளையும், பத்தாயி சொல்லியது. கௌரையா போலி இப்போ சிட்டுக்குருவிகள் சொல்ல ஆரம்பிச்சது. உதாஸ் மத் ஹோ முர்கி கவலைப்படாதே, உதாஸ்னா கவலை, மத் ஹோ முர்கி கவலைப்படாத கோழி அப்படின்னு சொல்லுது. சுன்முன் கி சுன்முனுடைய, கமீஸ் கமீஸ்னா சட்டை, ஹம் சப் நாங்க எல்லோரும், மில்கர் சேர்ந்து கலந்து, பனாயங்கே செய்து கொடுப்போம். கௌரையா குச் அந்நிய கௌரையாங்கோ லேக்கர், இப்போ இந்த சிட்டுக்குருவி கௌரையா குச் அந்நிய சில, அந்நியன்னா மற்ற, கௌரையாம் கோ இந்த சிட்டுக்குருவிகளை, லேக்கர் லேக்கர்னா சேர்த்துட்டு, கேத் கி ஓர் இந்த நிலத்தின், கேத்துனா நிலம், கேத் கி ஓர்னா நிலத்திற்கு பக்கத்தில், நிலத்து சைடா, உட் கை பறந்து போச்சு. வஹா அங்கே, காப்பஸ் கே பௌதே உகேத்தே அங்கே, வஹா காப்பஸ் காப்பஸ்னா இந்த பஞ்சு காட்டன், காட்டன் கே பௌதே பௌதேன்னா செடி, உகேத்தே வளர்த்து வந்தார்கள். சபி தோடி தோடி எல்லாம், இப்போ எல்லா சிட்டுக்குருவிகளும், சபின்னா எல்லாம், எல்லான்றது இந்த இடத்துல சிட்டுக்குருவிகளும், தோடி தோடி சிறிது சிறிது, ருயி ருயின்னா பஞ்சு, லேக்கர் ஆயி கொண்டு வந்தது. அது கொண்டு வந்தது இல்லையா காட்டன் எல்லாம், காட்டன் கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணிடுச்சு, ஸ்பைடர்ஸ் மக்கடியோம், மக்கடியோம்னா சிலந்திகள், ஸ்பைடர்ஸ்னே அதாவது மக்கடியோம்னே, மில்கர் சேர்ந்து, ருயி அந்த த்ரெட்டை வந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த காட்டனை रुई का धागा बनाया. இப்போ என்ன பண்ணிடுச்சு, அது என்ன பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா रुई அந்த பஞ்சோடைய த்ரெட்டாக மாற்றிடுச்சு. और धागा से இந்த நூலிலிருந்து த்ரெட்டிலிருந்து கப்படா புனா, கப்படான்னா துணியை, நெய்தது, புனான்னா நெய்தது. ரங் பிரங்கி பல வண்ணங்களில், ரங்கு அப்படின்னா கலர்ஸ், ரங்கு பிரங்கின்னா பல வண்ணங்களில். தித்திலியும், தித்திலியும் அப்படின்னு சொன்னால் பட்டர்ஃப்ளைஸ். நே இதெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, கப்படேக்கோ இந்த துணியை, சுந்தர் ரங்கு டியே நல்ல கலர், அதான் அழகான கலர் கொடுத்தது, கொடுத்தார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். உசி பேड़ पर அதே மரத்து மேல ஏக் பயா ரஹ்தா தா. உசி பேड़ அதே மரத்தின் மீது, அதான் உசி பேड़ पर ஏக் ஒரு, பயா அப்படின்னு சொன்னா அந்த உட்பெக்
சக்கர்னு சொல்லுவோமே அந்த இது இருந்தது, ரஹதாத்தா இருந்து வந்தது. உஸ்னே கப்படே கி அந்த துணியின், கமீஸ் சீதி அந்த துணியில என்ன பண்ணிடுச்சு, ஷர்ட் பண்ணிடுச்சு. சி அப்படின்னா தைச்சு சட்டைய உருவாக்கி இருக்கு. அப் இப்போ சுன்முன் கேலியே சுன்முன்னுக்காக கமீஸ் சட்டை தயார் ஹோகி தயார் ஆகிவிட்டது. தயார்னா தயார் தான். சப்னே இப்போ எல்லாருமே, சப்னேன்னா எல்லோருமே, ஜாக்கர் போய், சுன்முன் கோ சுன்முனுக்கு, கமீஸ் தி கொடுத்தார்கள், உசே அது, கமீஸ் பகுத் பசந்த் ஆயி உசே அதற்கு அந்த சுன்முனுக்கு, கமீஸ் சட்டைய, பகுத் பசந்தாயி ரொம்ப பிடிச்சு போச்சு. பசந்துன்னா பிடிச்சது, பகுத்துன்னா ரொம்ப, பசந்துன்னா பிடிச்சிருக்கு அப்படின்றது தான், பிடிச்சி போயிட்டு அப்படின்றது அதோடைய அர்த்தம். பகுத் பசந்த் ஆயி. சுன்முன் கமீஸ் பஹன்கர் இந்த சட்டையை போட்டுட்டு, அதான் பஹன்கர்னா அணிந்து விட்டு போட்டு விட்டு, ஃபுதக் ஃபுதக்கர் அதாவது துள்ளி குதித்து, அதுதான் ஃபுதக் ஃபுதக்கர். நாச்னே அதாவது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது, அதுதான் இதோடைய அர்த்தம். நாச்னே லகா, நாச்னே அப்படின்னா டான்ஸ் ஆட, லகா ஆரம்பித்தது. இதுதான் இந்த கதை. இப்போ இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, प्रयास व परोपकार का फल मीठा होता है. प्रयास அப்படின்னு சொன்னா முயற்சி, அதாவது கடும் முயற்சி. வ பரோபகார், இப்போ பரோபகார்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை, அதுதான் பரோபகார். கா அதனுடைய ஃபல், ஃபல் பலன், மீட்டா இனிமையாக, ஹோத்தாக இருக்கும். அடுத்தவர்களுக்கு முயற்சி செய்து நாம் உதவி செய்வதால் அதோடைய பலன் ரொம்ப நன்மையே கொடுக்கும் நமக்கு. அதுதான் இதோடைய அர்த்தம். இப்போ நாம் இந்த இந்த கதையுடைய சம்மரியை நம்ம பார்க்க போகிறோம். ஏக் முர்கி தி ஒரு கோழி இருந்தது. अपने उसने अपने बच्चे के साथ रहती थी. தன்னுடைய अपने தன்னுடைய பச்சே கே சாத் குழந்தைகளுடன், ரஹதி தி இருந்து வந்தது, வசித்து வந்தது. இப்போ உஸ் பச்சே கா நாம் அந்த குழந்தை, அந்த பல குழந்தைகளில் ஒரு குழந்தை, அது நம்ம வெறும் அந்த குழந்தைய மட்டும் நம்ம சொல்கிறோங்க. அந்த அதுதான் என்னது, உஸ் பச்சே கா நாம் சுன்முன் தா சுன்முன்னாக இருந்தது. ஏக் தின் சுன்முன்னே ஒரு நாள், சுன்முன் ஏக் லட்கே கே ஒரு குழந்தையின், நீலே ரங்கு கி ப்ளூ ஷர்ட், நீலே ரங்கு கி கமீஸ் ஷர்ட் தான் ஷர்ட், தேக்கி பார்த்தது, வஹ் கமீஸ் பகுத் சுந்தர் தி அந்த சட்டை ரொம்ப அழகாக இருந்தது. சுன்முன் கோ சுன்முனுக்கு, யஹ் கமீஸ் இந்த சட்டை, பகுத் பசந்த் ஆயி ரொம்ப பிடித்து போயிருந்தது. சுன்முன்னே இப்போ சுன்முன் அப்னே மாசே தன்னுடைய தாயிடம், அம்மாவிடம், உஸ் கமீஸ் கேலியே ஜீத் கி, ஜித் அப்படின்னு சொன்னால் வற்புறுத்தியது, இது வேணும்னு பிடிவாதம் பிடிச்சது, அதுதான் ஜீத் கி அப்படின்னு சொன்னால் பிடிவாதம் பிடித்தது. பேச்சாரா முர்கி, பேச்சாரி, பேச்சாரா அப்படின்னு சொன்னால் பாவமான, பாவப்பட்ட அப்படின்னு சொல்கிற அர்த்தம். கஹான் சே கமீஸ் லாயேகி எங்கிருந்து கொண்டு வரும் அப்படின்றது இதோடைய அர்த்தம். அடுத்தது வஹ் உதாஸ் ஹோக்கர், அது கவலைப்பட்டுட்டு, உதாஸ் அப்படின்னு சொன்னால் கவலை, உதாஸ் ஹோக்கர் கவலைப்பட்டுட்டு, பைட் கை உட்கார்ந்து விட்டது. யஹ் பாத் கௌரையா கோ மாலும் ஹுய் இந்த விஷயம், இந்த செய்தி, யஹ் பாத் அப்படின்னா இந்த செய்தி,
கௌரையா கோ, கௌரையா அப்படின்னு சொன்னா சிட்டுக்குருவிகளுக்கு, மாலும் தெரிந்து கொண்டது, तुरंत गौरैया अन्य गौरैयाम को साथ जाकर रुई लाई. இப்போ என்ன பண்ணிடுச்சு, இந்த சிட்டுக்குருவிகள் மற்ற சிட்டுக்குருவிகளோடு சேர்ந்து ஒரு காட்டன் வாங்கிட்டு வந்தது. उस रुई को அந்த रुई காட்டனை மக்கடி ने धागा बनाकर, धागाன்னா த்ரெட், நூல் மாதிரி செஞ்சு, எது மக்கடின்னா ஸ்பைடர், ஸ்பைடர் என்ன பண்ணிடுச்சு, நூல் மாதிரி செஞ்சு கப்படா பனாயா, ஒரு துணியை என்ன பண்ணியிருக்கு, செஞ்சிருக்கு. தித்லினே, இந்த பட்டர்ஃப்ளை என்ன பண்ணிடுச்சு, சுந்தர் ரங்கு தியா, ஒரு நல்ல அழகான கலரை கொடுத்துருக்கு. பயேனே, பயே அப்படின்னு சொன்னால் இந்த உட்பெக்கர் சொல்லுவோமே, மரக்கொத்தி பறவை, அது என்ன பண்ணிடுச்சு, கமீஸ் சீதி தைத்தது. சுன்முன்கோ சுந்தர் கமீஸ் மில்கை, இப்போ சுன்முனுக்கு சுந்தர் அழகான கமீஸ் சட்டை கிடைத்து விட்டது. மில்கை வஹ் கமீஸ் பாக்கர், அந்த சட்டையை அடைந்து குஷ் பகுத் குஷ் ஹுவா, ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது. இப்போ இதனுடைய என்ன, இது எல்லோரும் சேர்ந்து செஞ்ச வேலையினால ஒரு இதுக்கு சட்டை கிடைச்சது, அதாவது ஒரு நல்லது நடந்தது. அப்போ எல்லோரும் செய்யும் இதுதான் நமக்கு நல்லதே நடக்கும், யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லதே நடக்கும். அதுதான் இந்த சீக்கு, இதை சீக்கை நீங்கள் எழுதணும். சீக் என்ன, பிராயஸ், பிராயஸ் அப்படின்னு சொன்னால் கூட்டு முயற்சி, வா மற்றும் பிராயஸ் அப்படின்னு சொன்னா கூட்டு முயற்சி அல்லது கடும் முயற்சி, வ அல்லது பரோபகார், பரோபகார்னா பிறருக்கு உதவி செய்யும் என்ற மனப்பான்மை வரதுதான். கஃபல் அதனுடைய பலன். மீட்டா இனிமையாக, ஹோத்தாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது 4வது கதை. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்திஜி கா ஜவாப், காந்திஜியுடைய பதில். இதில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காந்திஜி படிக்க போயிருந்தார். சின்ன வயசில் சவுத் ஆஃப்ரிக்கா படிக்க போயிருந்தார். படித்து முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் சிறிது காலம் அங்கே தங்கி இருக்கும்போது ஸ்கூல் கொஞ்சம் நடத்திட்டு இருந்தார், ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தார். அப்போ ஸ்கூல் நடத்தும் போது என்னாச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிற ஸ்கூலில் இந்தியன் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, கேர்ள்ஸும் பாய்ஸும் படிக்கிறாங்க. இப்போ படிக்கும்போது கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்ற சுதந்திர போராட்ட தியாகி இந்தியாவிலேருந்து வராரு. வரும்பொழுது அந்த ஸ்கூலை விசிட் பண்ணுறார். போய் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க கோபாலகிருஷ்ண கோகலேயை பற்றி இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அவருக்கு மேத்ஸுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் மேத்ஸ்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ட்டு மேத்ஸை நல்லா தரோவாக படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. போனாங்க. அப்போ என்னாச்சு, ஒரு நாள் வந்தார், ஒரு நாள் ஈவினிங் வராரு. ஈவினிங் வரும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சாதாரணமாக பேசிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பையனை பார்த்து கேட்குறாரு, இந்த மாதிரி என்ன நீ நினச்சிக்கோ, நீயும் உங்கள் அப்பா அம்மாவும் ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்கீங்கன்னு நினச்சிக்குங்க. அப்போ அங்கே ஒரு பசித்த சிங்கம் வருது, எகிரி குதித்து சாப்பிட்ற மாதிரி வருது. அப்போது நீ யாரை காப்பாற்றுவ? ஒன்று உங்கள் அப்பாவை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா அம்மா சிங்கம் கொன்னுடும். சரி, அம்மாவை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா அப்பாவை சிங்கம் கொன்னுடும். அப்போது நீ யாரை காப்பாற்றுவேன்னு அவர் கேள்வியை கேட்டார். இந்த கேள்வியை யாரும் எதிர்பார்க்காதப்போ அப்போ என்னாச்சு, யாராலையும் அந்த பதில் சொல்ல முடியல, எந்த ஸ்டூடெண்ட்டாலையும் பதில் சொல்ல முடியல. அப்போது காந்திஜியே பதில் சொல்கிறாரு, நான் அந்த சிங்கத்துக்கு முன்னாடி போய் எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுதான் அந்த கதை. காந்திஜி கா ஜவாப், காந்திஜியுடைய, அதுதான் காந்திஜி கா ஜவாப் அப்படின்னா பதில். அவர் என்ன பதில் சொல்கிறாருன்றது இப்போ பார்க்குறோம்.
गांधी जी अफ्रीका में भारतीय छात्र छात्राओं के लिए एक स्कूल चला रहे थे. गांधी जी अफ्रीका में अफ्रीकाவில் பாரதிய இந்தியன் பாரதியன்னா இந்திய छात्र छात्राओं छात्रना स्टूडेंट छात्राओंना அதாவது மாணவ மாணவிகள் கேலியே அவர்களுக்காக एक स्कूल ஒரு பள்ளி चला रहे थे நடத்தி கொண்டு இருந்தார். அதுதான் அந்த முதல் லைனுடைய அர்த்தம். एक बार ஒரு முறை ஏக்னா ஒரு பார்னா முறை. गोपाल कृष्ण गोखले गोपाल कृष्ण गोखले वहाँ गए वहाँ ना अंगे गए ना போனார் சென்றார். गणित गोखले जी का प्रिय विषय था. गणितना मैथ्स கணிதம். गोखले जी का गोखले உடைய प्रिय விஷயத்தா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்றத प्रिय விஷயத்தா அப்படின்றதுக்கு அர்த்தம். इसलिए அதனால स्कूल के ஸ்கூலுடைய छात्रों ने स्टूडेंट्स काफ़ी अच्छी तरह நல்ல விதமாக போதுமான அளவுக்கு நல்ல விதமாக அதுதான் காஃபின்னா போதுமான अच्छी तरह நல்ல விதமாக गणित की இந்த மேத்ஸ் உடைய தயாரி கீன்னா ப்ரிப்பேர் பண்ணாங்க பண்ணியிருந்தாங்க. जिससे இதனால கோக்லே ஜி சவால் கரேன் தோ கோக்லே வந்து ஒருவேளை இதனால கோக்லே வந்து கேள்வி கேட்டார்னா சவால் அப்படின்னா கேள்வி கரேன் தோ கேட்டார் என்றால் டீக் டீக் உத்தர் தே சகே டீக் டீக்னா சரியான உத்தர்னா ஆன்சர் பதில் दे सके கொடுக்க முடியும் என்று. तीसरे पहर ना माலை. गांधी जी गोखले जी को स्कूल में ले आए. माலை गांधी जी गोखले जी को गोखले जीயை स्कूल में स्कूல்ல ले आए கொண்டு வந்தார் கூட்டிட்டு வந்தார். दोनों एक कक्षा ரெண்டு பேருமே एक कक्षा ஒரு கிளாஸ்ல போயிருந்தார்கள். அதான் போயிருந்தார்கள்னா மே கயே ஒரு கிளாஸுக்குள்ள போனாங்க. தோடி தேர் தக் சிறிது நேரத்திற்கு சிறிது தோடி தேர் நேரத்திற்கு அதான் தேர் தக் छात्रों ने उनकी पढ़ाई के बारे में அவர்களுடைய पढ़ाई के बारे में पढ़ाईना படிப்பு बारे में அதை பற்றி बातचीतना कान्वर्सेशन உரையாடல் பேசினார்கள். उसके बाद அதன் பிறகு बादना பிறகு கோக்லே ஜி வந்து एक छात्र से ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு மாணவன் கிட்ட பூச்சா கேட்டார். मान लो நீ நினைச்சுக்கோ என்னன்னு நினைச்சுக்கோ அதுதான் கீ. तुम्हारे माता पिता உன்னுடைய அப்பா அம்மா एक जंगल से ஒரு காட்டு வழியாக ஏக்னா ஒரு ஜங்கல்னா காடு ஜங்கல் से होकर காட்டு வழியாக गुजर रहे हैं போய்க்கொண்டு இருக்கிறார்கள். उनके सामने அவர்களுக்கு எதிரில் சாம்னேன்னா எதிரில் ஏக் ஒரு பூகா ஷேர் பசித்த சிங்கம் பூக்குன்னா பசி பூகா ஷேர் அப்படின்னு சொன்னால் பசித்த சிங்கம். ஜப்பட்டத்தா ஹுவா ஆத்தா ஹே ஜப்பட்டத்தான்னு குதிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தது. ஹுவா குடித்து கொண்டு ஆத்தா ஹே வந்து கொண்டு இருக்கிறது. டீக் உசி சமய சரியான அந்த நேரத்தில் தும் பீச்சே சே நொய் பின்னாடி இருந்து உன் தோனோம் கே பீச் அவர்கள் இரண்டு பேர் மத்தியில் கே பீச்னா மத்தியில் உன் அவர்கள் தோனோம் அவர்கள் இருவர்
நடுவில், கே பீச்னா மத்தியில், நடுவில். பஹுஞ்ச் ஜாத்தே ஹோ, போய் சேர்ந்து விடுகிறாய். தஷாமே, இந்த நிலையில். தும், நீ. கிஸ்கோ, யாரை. பச்சானே கி, காப்பாற்றுவதற்கு. கோஷிஷ் கரோகே, கோஷிஷ்னா முயற்சி, கரோகே அப்படின்னா செய்வாய். யதி, ஒருவேளை. பிதா கி தரஃப், அப்பாவிடம், அப்பா பக்கம். ஜாத்தே ஹோ, போனாய் என்றால். தோ ஷேர், பிறகு. சிங்கம் மாதா கோ கா ஜாயேகா, அம்மாவை சாப்பிட்ரும். கார்னா சாப்பிடு, ஜாயேகா சாப்பிட்டு விடும். और பிறகு. மாதா கி தரஃப் ஜாத்தே ஹோ, அம்மா பக்கம் போகணும்னு நினச்சேன்னாக்கா. தோ ஷேர், அப்போ சிங்கம் பிதா கோ கா ஜாயேகா, அப்பாவை சாப்பிட்ரும். கோக்லே ஜி கா, கோக்லே ஜி உடைய யஹ் பிரஷ்ன, இந்த கேள்வி. சுன்கர், கேட்டுவிட்டு. வஹ் சாத்ர, அந்த ஸ்டூடெண்ட். ஹைரான் ஹோ கயா, பயந்து விட்டான். ஹைரான்னா பயப்படுறது. வஹ் கோயி ஜவாப் நஹி தே சகா, அவனால. வஹ் கோயி ஜவாப், எந்த விதமான ஆன்சரும். நஹி தே சகா, கொடுக்க முடியவில்லை. வர்க் கா, வர்க்னா அந்த கிளாஸ்ல. வர்க் கா கோயி பி, யாருமே. छात्र स्टूडेंट्स इस प्रश्न का जवाब नहीं दे सका. इस, இந்த கேள்வி, அதான் इस प्रश्न का, இந்த கேள்வியின் ஜவாப், பதில். நா தே சக்கா, கொடுக்க முடியவில்லை. அந்த கிளாஸ்ல இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்டாலையும் பதில் கூற முடியவில்லை. சாத்ரோம் நே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சமஜாத்தா நினச்சிட்டு இருந்தாங்க. அதான் சமஜான்னா இந்த இடத்துல புரிந்து கொள்வதுன்றது கிடையாது, நினச்சாங்க. கி, என்ன நினச்சாங்க. கோக்லேஜி கொய் கணித்துக்கா பிரஷ்ன, கோக்லேஜி வந்து ஏதாவது மேத்ஸ் ரிலேட்டடாக கொஷின். கொய் கணித்துக்கா, மேத்ஸ் ரிலேட்டட். பிரஷ்ன, பிரஷ்ன கொஷின், கொஷினை கேட்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. லேக்கின், லேக்கின் ஆனால். யஹ் தோ, இதுதான், இந்த கேள்வியோ. அசீப் சவால் நிக்கலா. ஸோ அசீப் சவால்னா பதில் கூற முடியாத, ஒரு தர்ம சங்கடமான அப்படின்றோமே, அதுதான் அசீப். சவால்னா கேள்வி. பூச்சா நிக்கலா அப்படின்னா, நிக்கலா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம். வந்தது, இவரிடமிருந்து இந்த கேள்வி வந்தது அப்படின்றது அர்த்தம். இப்போ அந்தமே, இறுதியில். காந்திஜி நே ஹி, காந்திஜி தான். ஸ்வயம், ஸ்வயம்னா தானாகவே. ஜவாப் தியா, ஆன்சர் கொடுத்தார். மை, நான். இப்போ காந்திஜி சொன்ன பதில் என்னன்னு பாருங்க. மை சீதே, நேராக. சீதேன்னா நேராக. உஸ் ஷேர் கி ஓர், அந்த சிங்கத்துக்கு கிட்ட, அதாவது சிங்கம் இருக்கிற இடம் பக்கமா அப்படின்றது அர்த்தம். தௌடு ஜாவுங்கா, தௌடுன்னா ஓடி, ஜாவுங்கான்னா போயிடுவேன். இசுசே, இதனால. மாதா பிதா, அம்மா அப்பா. தோனோம் கி, இரண்டு பேருடைய. ஜானே, ஜானேன்னா உயிர்கள். பச் ஜாயேங்கி, காப்பாற்றப்படும் அப்படின்றது தான் அர்த்தம். இதனுடைய இந்த கதையுடைய சாராம்சம், நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் மாரல்ன்றது நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சீக், மாத்ரு பித்ரு பக்தி அனோகி ஹோதி ஹை. மாத்ரு, அம்மா. பித்ரு அப்படின்னா அப்பா. பக்தி, அவங்க கிட்ட நம்ம வச்சிட்டு இருக்கிற டிவோஷன். அனோக்கி ஹோத்தி ஹை, அனோக்கி அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறந்ததாக இருக்கும், ஒரு யுனிக்காக இருக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ இந்த கதையோட சாராம்சம்னா சம்மரியை பார்க்க போகிறோம். கதை சுருக்கம் என்னன்றது பாருங்கள். தக்ஷின் ஆஃப்ரிக்காமே, சவுத் ஆஃப்ரிக்காவில் காந்திஜி ஏக் ஸ்கூல், ஒரு ஸ்கூலை
சலா ரஹே தே ரன் பண்ணி இருந்தார், நடத்தி இருந்தார். एक दिन गोपाल कृष्ण गोखले उस स्कूल को ஒரு நாள் கோபாலகிருஷ்ண கோகலே அந்த ஸ்கூலை देखने आए பார்க்க வந்தார். அடுத்தது கோகலே जी ने एक छात्र से ஒரு சிறுவனிடம் ஒரு ஸ்டூடெண்டிடம் பூச்சா ஒரு கேள்வியை கேட்டார். मान लो திங்க் பண்ணிக்கோ நினைச்சுக்கோ, तुम्हारे माँ बाप एक जंगल से गुजर रहे थे. உன்னுடைய அப்பா அம்மா ஒரு காட்டு வழியாக போய்கொண்டு இருந்தார்கள் அப்படின்றது. உன்கே சாம்னே அவர்களுக்கு நேர் எதிர்க்க ஏக் பூகா ஷேர் ஒரு பசித்த சிங்கம் ஆதாக வந்து கொண்டு வந்தது. உஸ் சமய் தும்பி அந்த நேரத்தில் நீயும் வஹா ஆ ஜாத்தே ஹோ அவங்க பக்கத்தில் வந்துடுற. ஷேர் பிதா கோ கானே ஜாத்தா ஹை, இப்போ சிங்கம் அப்பாவை சாப்பிட போகிறதுன்னு. और तुम पिता को बचाने जाते हो, நீ அப்பாவை காப்பாற்றணும்னு போகிற. ஷேர் पिताजी को छोड़कर அப்பாவை விட்டுட்டு माँ को खाने जाता है அம்மாவை சாப்பிடணும்னு நினைக்குது. अब तुम माता को बचाने जाते हो, शेर माँ को छोड़कर अब पिता को खाने जाता है. இப்போ அம்மாவை விட்டுட்டு அப்பாவை சாப்பிட போகிறது. बोलो तुम किसको बचाओगे, சொல்லு நீ யாரை காப்பாற்றுவ அப்படின்னு கேள்வியை கேட்டார். சரியா? அதுக்கு छात्र इसका कोई जवाब नहीं दे सका. ஸ்டூடெண்ட்டு இதற்கு பதில் ஏதும் கூற முடியவில்லை. कोई ஜவாப் ஏதும் சொல்ல முடியவில்லை, எந்த ஆன்சரும் அவனால் சொல்ல முடியவில்லை. பாக்கி சாத்ர பி மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் சுப் பைட்டே தே சைலண்டாக உட்கார்ந்து இருந்தார்கள். அந்தமே இறுதியில் காந்திஜி நே ஜவாப் தியா பதில் கூறினார். மை சீதே நான் நேராக ஷேர் கே பாஸ் அந்த சிங்கத்திடமே போயிட்டு சேர்ந்துருவேன். और लड़ूंगा சண்டையிடுவேன். इससे मेरे माँ बाप बच जाएंगे என்னுடைய அம்மா அப்பா என்ன ஆயிடுவாங்க, காப்பாற்றப்படுவார்கள். இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன, மாரல் என்ன? மாத்ரு பித்ரு பக்தி அனோகி ஹோதி ஹை. அம்மா அப்பாவிடம் செலுத்தக்கூடிய டிவோஷன் என்னவா இருக்கும், சிறந்ததாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம்.